ஒரு ஊசி, ஒரு ஆயின்மெண்ட். டாக்டர் கஜேந்திரன் டாக்டர்களுக்குள் ஒரு தவறான உதாரணம். எந்த நோயாளியை பரிசோதிக்கும் போதும் அவரிடமிருந்து எவ்வளவு கறக்கலாம் என்பதிலேயே குறியாக இருப்பார். சண்முகத்துக்கு தலையில் லேசான சிராய்ப்பு தான். காலையில் பாத்ரூமில் விழுந்தவர் தலையில் அடி என்றதும் பதறிப்போய் வந்திருக்கிறார். கொஞ்சம் மருந்து தடவி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகிவிடும். ஆனால் ஸ்கேன் எடுக்க சொன்னால் எடுத்துக்கொள்வார். பசையுள்ள ஆசாமிதான். ஸ்கேன் செய்யும் லேபுக்கும் கஜேந்திரனுக்கும் இருந்த ஏற்பாட்டின்படி ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். பெரிய பாதிப்பு இல்லை என்கிற திருப்தி சண்முகத்துக்கும் உண்டாகும். வெளியே காத்திருக்கும் அவரை அழைப்பதற்காக அழைப்பு மணியை அடித்தார் கஜேந்திரன். ஆனால் கதவை திறந்து கொண்டு வந்தது அவரது மோட்டார் மெக்கானிக் செந்தில். சார், மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கார் சாவியை கொடுங்க என்றார் செந்தில். என்ன சமாச்சாரம் செந்தில்? காலையில தானே வண்டி எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு சார். நேத்து தான் ஒரு பயல வேலைக்கு சேர்த்திருந்தேன். கொஞ்சம் விளையாடிட்டான். வேலையெல்லாம் முடிச்சு டெலிவரி கொடுக்கும்போது பழைய ஸ்பார்க் பிளக் ஒன்ன மாட்டி விட்டுருக்கான். அப்பதான் நீங்க மறுபடியும் வண்டி எடுத்துட்டு வருவீங்க, அது இதுன்னு சொல்லி இன்னும் அதிக கூலி போடலாம்னா. அவன் முந்தி வேலை பார்த்த இடத்துல அப்படிதான் செய்வாங்களாம். கொஞ்சம் முன்னேதான் என்கிட்ட இத பெருமையா சொன்னான். பலார்னு ஒரு அறை விட்டுட்டு பதறி போய் ஓடிவாரேன். தொழில்ல ஒரு நேர்மை வேணாங்களா? இப்ப வண்டி எடுத்துட்டு போய் உடனே சரி பண்ணி கொண்டாந்துறேங்க ஐயா, கோச்சுக்காதீங்க. கார் சாவியை வாங்கி கொண்டு செந்தில் போய்விட்டார். டாக்டர் மீண்டும் மணியை அழுத்த காத்திருந்த சண்முகம் கவலையுடன் உள்ளே வந்தார். ஒன்னும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் சண்முகம், ஒரு சின்ன ஊசி போட்டுக்கிட்டு ஆயின்மெண்ட் ஒன்று தரேன், தடவிக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் என்றார் டாக்டர் கஜேந்திரன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.